இப்போ அவர் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்துல ஒரு ட்ரீட்டி போட்டிருக்காங்க, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஜலச அந்த இது வழியா வர்ற எல்லா கப்பல்கள்கிட்டையும் ஈரானும் அந்த பக்கம் இருக்க ஓமானும் காசு வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க கொள்கை அளவுலையும் திட்டங்கள் அளவுலையும் நீங்க திமுக விசாரிக்கணும். நீங்களே ஒரு வெற்றி குண்டான் மாதிரி ஒரு தீப்பொறி ஆரம்பம் ரேஞ்சில் நீங்க இறங்கி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப என்ன மக்களுக்கு என்ன எண்ணம் வரும் அப்படின்னா, பாரு இவருக்கு அவர்கள் குறை சொல்ல ஒண்ணுமே இல்லை போல, அதான் பாரு அந்த பண்ண தப்பு இவன் பண்ண தப்பு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே ஆட்சியாளர் கூட்டணி இருந்தா தான் அந்த மாநிலம் வரணும். அப்ப என்ன அர்த்தம், எனக்கு பிடிச்சவன் ஸ்டேட்ல இருந்தா தான் நான் காசு கொடுப்பேன்னா யார்கிட்ட எவன் காசை எவனையா கொடுக்குறது? என் மாநிலத்திலிருந்து புடுங்கிட்டு போய் நீ ₹1 33 காசு செய்யற நீ திருப்பி செய்றீங்க, இதை கூட நீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு ஒட்ட மாட்டீங்கன்னா அது அராஜகம் தானே. ராம சீனிவாசனுக்கு வாக்கு போட்டீங்கன்னா நாங்க மெட்ரோ கொடுப்போம்னா அப்ப ராம சீனிவாசன் என்ன பெரிய மெட்ரோ ஸ்ரீதரனா அல்லது ஒரு பெரிய இவர் அவர் சொந்த காசை போட போறாரா? நான் கொடுக்குற காசு எனக்கு திருப்பி வரணும், அதான கணக்கு. இப்ப ராம சீனிவாசன் மட்டும் எப்படி பெருசா பண்ணிடுவாரு? காரணம் என்னன்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னா உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு அரசியல் மிரட்டல் விடுத்துட்டு போறாரு திருவாளர் தேவேந்திர பட்னவிஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வர்ற எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அரசியல் விஷயங்களே பார்த்துட்டு இருந்த நமக்கு இன்றைக்கு உலக அளவில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதோட பாதிப்புகள் கண்டிப்பாக இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுசுமே இருக்கும். ஈரான் அமெரிக்கா போர்ல 2 வாரம் சீஸ்ஃபயர் சொல்லுவாங்க, போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. இது என்னையா போர் நிறுத்தம் ஏற்படுற பெரிய விஷயம்னா அதுல ஒரு ஷரத்து தான் இன்றைக்கு உலகத்துல உள்ள எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய ஒரு ஷரத்து அதுல இருக்கு. அதாவது இப்ப இந்த போர் நடக்கும்போது ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி இவ்வளோண்டு அந்த 30 கிலோமீட்டர் அகலம் உள்ள அந்த இடத்த ஈரான் பிளாக்கேட் சொல்லுவாங்க, தடுத்து வச்சிருந்ததுனால அந்த வழியா எண்ணெய் கப்பல்கள் வர முடியாம இருந்துச்சு. அதாவது உலகத்தோட 20% எண்ணெய் கப்பல்கள் அந்த வழியில தான் வரணும். அந்த வழியை தாண்டல உலகத்துக்கு 20% எண்ணெய் சப்ளை நின்று போயிடும். அதுல பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள்னா நம்ம சைனா இந்த மாதிரி நாடுகள் தான். அப்போ இந்த ஷரத்துல இதுல என்ன பெருசா கொண்டு வந்திருக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப திருவாளர் ட்ரம்ப் அந்த எருமக்கடா பண்ண காரியத்தினால அந்த நாயால தோக்கவும் முடியல ஜெயிக்கவும் முடியலன்னு ஒண்ணு இப்ப அவர் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்துல ஒரு ட்ரீட்டி போட்டிருக்காங்க, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஜலச அந்த இது வழியா வர்ற எல்லா கப்பல்கள்கிட்டையும் ஈரானும் அந்த பக்கம் இருக்க ஓமானும் காசு வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன ஆகும், இது ஏற்கனவே நம்ம வரி மேல வரியா போட்டு பெட்ரோல் குறைய இருக்கும் போதே நம்ம தலையில இருந்து நம்ம உறிஞ்சு ரத்தத்தை உரிகிற மாதிரி தான் பெட்ரோல் நம்ம விலை கொடுக்குறோம். இப்ப இந்த விலை வேற இந்த இதுலயே ஒரு சார்ஜும் பண்ணாங்க, அதிக சார்ஜும் பண்ணாங்கன்னா பெட்ரோலை தங்க மாதிரி விற்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால ஒரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா இந்த சீஸ்ஃபயர் தான். இப்ப 2 வாரம் தான் இது இருக்கு. பட் இது ஒரு பெரிய படத்திற்கான ஒரு ட்ரெய்லர் அப்படிங்களா நீங்க இதை பார்க்கணும். இந்த 2 வாரத்துல ஈரான் அந்த இடத்துல எனக்கு வசூல் பண்ண உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வாங்கவும் செஞ்சிருச்சு. இந்த பணத்தை வச்சு நான் அந்த நாட்டை ரீபில்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இது டெம்பரரி அரேஞ்ச்மெண்டா லாங் ரன்ல தொடர்ந்து இது இருக்க போதான்னு தெரியல. அப்ப ஈரான் போருக்கு போய் தோத்துன்னு அமெரிக்கா கத்திட்டுனால ஈரான் தான் ஜெயிச்சிருக்கு, தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு விஷயத்த வாங்கிருச்சு. அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நாம தான். அப்ப என்ன ஆகும், எலெக்ஷனுக்கு அப்புறம் பெட்ரோல் பொருட்களோட விலை மிக அதிகமாக ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஏற்கனவே யூபிஏ காலத்துல அந்த விலை கம்மியா இருந்த காலத்துல என்ன விட்டாங்களோ, அதாவது விலை பெட்ரோல் கூட வாங்கிட்டு இருந்த காலத்துல விலை குறைய வித்தாங்க. இப்ப பெட்ரோல் கம்மியா வாங்கிட்டு இருந்த காலத்துல கூட விலையை கூட விற்கிற அரசாங்கம் தான் நம்மளோட மத்திய மோடி அரசு. இப்ப இது மாதிரி ஏதாச்சும் பேமெண்ட் போட்டாங்க, இதுதான் சாக்குன்னு இன்னும் எல்லாத்தையும் வச்சு அதிக விலைக்கு வித்து மக்களோட தலையில பெட்ரோல் விலை அதிகரிக்கத்தான் செய்யும். இதனால எல்லாம் பாதிக்கும். பெட்ரோல் பாதிச்சுன்னா அது டிரான்ஸ்போர்ட் பண்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாரோட விலையும் சார்ஜஸும் கூடும். அப்ப காய்கறி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தோட விலையும் பாதிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இந்திய வாக்காளர் ஈனாவானா பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஸோ இதை மக்கள் மனசுல வச்சிருக்கணும். ஏற்கனவே நாம கிட்டத்தட்ட நான் அரசியல் காலத்தை சொல்லித்தாங்கணும், 45-50 ரூபா யூபிஏ காலத்துல இருந்த டாலரோட விலை இன்னைக்கு 93-94 ரூபா நிக்குது. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக சொல்லணும். இந்த 15 வருஷத்துல இந்த அரசு 15 வருஷம் கிடையாது, 13 வருஷத்துல அரசு சாதிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையாத்த நம்ம அதை பார்க்க முடியும். அதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா வழக்கம் போல சாதாரண ஈனாவானாதான். அரசியல்வாதிகளும் பிஜேபி அரசும் சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கு மேல டாக்ஸ் மேல டாக்ஸ், அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ்ன்னு போட்டு உரின்னு தான் உயிராங்களே தவிர மக்களுக்கு எதுவும் நல்லது சேர்ற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியல. வேலை வாய்ப்பு வர்ற மாதிரி தெரியல. சரி, அதை விடுங்க, அந்த புலம்பிக்கிட்டே இருந்தா நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கலாம். அரசியல் களத்துக்கு வருவோம்.
அரசியல் களத்துக்கு வந்தோம்னா திமுக கூட்டணி ஒவ்வொருத்தரும் சர்வரா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. அவங்க தங்களோட வழக்கம் போல சொல்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்க மதச்சார்பற்ற அணி எங்கள் அணி, எங்களுக்கு வாக்களித்தீங்கன்னா தான் நீங்க மதச்சார்பற்ற கூட்டணி நீங்க ஒரு ஆட்சியை நீங்க பார்க்க முடியும். பிஜேபியோட அடிமையா அதிமுக போயிடுச்சு, அவங்களுக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா சிறுபான்மையோட நலன் எல்லாம் பாதிக்கப்படும். FCRA இந்த ஆக்ட் ஒன்று சிறுபான்மையோட உரிமைகள் எல்லாம் அவங்க பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு வழக்கம் போல அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க. ஒரு பெரிய தனி மனித தாக்குதல்கள் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய லெவல்ல இல்லை. அவங்க தங்களோட கொள்கையில வழியதான் பெரிய லெவல்ல பேசிட்டு போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அம்மையா ஐயா பிரேமலதா விஜயகாந்தை விமர்சிச்சதுனால அவங்க தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் விமர்சிக்கிறாங்களே தவிர திமுக பெரிய அளவில் தனிப்பணித தாக்குதல் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா எடப்பாடி பழனிசாமி இதுவரை அருமையாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர் தேவையில்லாம, என்னை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாம சில ஒரு தனி மனித விமர்சனம் மட்டும் சொல்லாம அவர் தகுதிக்கு தரம் தாழ்ந்த சில விமர்சனங்கள் அவர் வைக்கிறாரு. அதை அவர் பண்ணக்கூடாதுங்கிற நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல கீழ இருந்து மேல வந்த மனிதர், அவர் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறேன். ஆனாலும் அவர் பண்ணுகிறார். அதான் இது நிதர்சனமான உண்மை. என்ன சொல்றாருன்னா, பாருங்க எங்க அப்பா அவங்க கஸ்டடிக்குள்ள இருக்கிறாருன்னா மத்திய மந்திரி மூக்க அழகிரியே சொல்லியிருக்காரு. அப்ப நான் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் சாவை நான் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாருன்னா அது சட்டம் தெரிஞ்சு ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசக்கூடிய பேச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அது என்னன்னா அவரே அவர் தலையில மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி இருக்கு. கலைஞர் அவர்கள் இறந்து போறது 2018 இப்படி இல்லையா? 2018 யார் ஆட்சியில இருந்தா? 2018 ஆட்சியில இருக்கிறது அதிமுக அரசு, ஹெட்டட் பை மிஸ்டர் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு. அப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசுல அந்த சமயத்துல எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒருத்தருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல, அவர் சாவுல சந்தேகம்னா அப்ப எந்த லட்சத்துல உங்க லா நாடு 2018 இருந்து நீங்களே உங்க தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இருக்கு. இவர் சொல்ற வார்த்தை நான் சிம்பிளா மாத்தி ஒரு சாதாரண மனிதன் வார்த்தையில நான் சொல்லணும்னா 2018 எதிர்கட்சி தலைவர் செத்து போனாரு, அதுவே எப்படி செத்து போனாரு எங்களுக்கு தெரியல, அவர் குடும்பம் தான் காரணம் அப்படின்னா நீங்க எது கேஸ் ஃபைல் பண்ணீங்களா, FIR போட்டீங்களா, இல்ல சந்தேகம் எழுப்புனீங்களா, கமிஷன் போட்டீங்களா? ஒண்ணுமே செய்யலையே. உடனே நீங்க சொல்லுவீங்க ஜெயலலிதா அம்மையார் குற்றம் இது பண்ணும்போது அவங்க போட்டாங்கல்ல, அவங்க அதுக்கப்புறம் தான். அது வேற. அது என்ன, அது உங்கள் ஆட்சியில் நடந்ததுனால அப்ப திமுக ஆட்சியில இல்ல, அப்ப உங்க மேல குற்றச்சாட்டு வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கமிஷன் போட்டு அவங்க சொல்ல முடிப்பேன்னு சொன்னாங்க. அது வேற விஷயம். இது உங்கள் ஆட்சியிலே நடந்த விஷயம். அப்படி கலைஞர் உங்களுக்கு சந்தேகபூர்வமான ஒரு முறையில் அவர் இறந்திருந்தா நீங்க நினைச்சீங்கன்னா ஏன் நீங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை? அப்போ உங்கள் ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த, தமிழ்நாட்டின் 2வது நபராக கருதப்பட்ட, தமிழகத்தின் மிக மூக்க அரசியல்வாதியாக இருந்த திரு மு கருணாநிதி அவர்களோட சாவுலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா உங்கள் ஆட்சி 2018 அவலமாக கேவலமாக நடந்திருக்குன்னா மக்கள் நினைப்பாங்க. தயவு செய்து அப்படி பேசாதீங்க. அப்படி பேசுறது உங்க தலை நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிறது மாதிரி. 2வது உதயநிதி ஸ்டாலின் நீங்க கொஞ்சம் அவர் அப்படி போயிட்டாரு, எதுக்காக நீங்க பால்டாயில் குடிச்சீங்கன்னு எனக்கு தெரியாதா, யாருக்காக நீங்க போன் ரேஸ் நடத்துனீங்கன்னு தெரியாதா அப்படின்லாம் பேசுறீங்க. நீங்க தனிப்பட்ட விமர்சனத்துல வைக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா மக்களுக்கு நீங்கள் கொள்கையை விட்டு தள்ளி போறீங்க, உங்களால கொள்கை அளவுல திமுக எதிர்க்க முடியல அல்லது அரசாங்கம் நல்லதா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்து ஒரு என்ன மக்கள் மனசுல வரும். இதெல்லாம் 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலை. தலைவராகி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இது கிடையாது. நீங்க கொள்கை அளவுலையும் திட்டங்கள் அளவுலையும் நீங்க திமுக விசாரிக்கணும். நீங்களே ஒரு வெற்றி கொண்டான் மாதிரி ஒரு தீப்பொறி ஆரம்பம் ரேஞ்சில் நீங்க இறங்கி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப என்ன மக்களுக்கு என்ன எண்ணம் வரும் அப்படின்னா, பாரு இவருக்கு அவர்கள் குறை சொல்ல ஒண்ணுமே இல்லை போல, அதான் பாரு அந்த பண்ண தப்பு இவன் பண்ண தப்பு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நீங்கள் 5 ஆண்டுகள் நீங்களும் அவையில MLA-வா இருந்திருக்கிறீங்க. அவங்க அதை குற்றச்சாட்டு சொல்லுங்க, அவங்க நடந்துகிட்ட விதத்தை குற்றச்சாட்டு சொல்லுங்க, அவங்க திட்டங்களை குறை சொல்லுங்க, அவங்களோட ஊழல்களை பத்தி பேசுங்க. இது உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. இதுதான் மக்கள் மன்றத்தில் எலெக்ஷன்ல நீங்க வைக்க வேண்டிய விஷயம். தனிப்பட்ட வாழ்க்கையில அது மக்கள் டிசைட் பண்ணட்டும். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும், தெரியாது யாருக்குமே கிடையாது. அப்ப நீங்க இதை வைக்கும் போது நீங்க என்ன பிக்சர் மக்கள் என்ன படம் மக்களுக்கு காண்பிக்கிறீர்கள், மக்கள் மனதில் என்ன எண்ணத்தை தோற்றுவிக்கிறீர்கள் என்றால் இவருக்கு வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை போல. அப்ப திமுக அரசு மேல கொள்கை அளவுலையோ இல்ல அவங்களோட செயல்பாடுகள்ல எந்த குறையும் சொல்றதுக்கு வழி இல்லை போல. அதனாலதான் இவர் இப்படி பேசுறாருன்னு நினைப்பாங்க. தயவு செய்து இதை பண்ணாதீர்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுக கூட்டணியில திருவாய் மலர்ந்து எப்போதுமே பிஜேபி தனக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்திலேயே ஒரு கேவலமான ஒரு வார்த்தை இந்த டபுள் என்ஜின் குரோத். இதையும் ஒரு வார்த்தைன்னு ஒரு கட்சி சொல்லிக்கிட்டு தெரியுது. அவங்களும் சில இடங்களில் வாக்கு வாங்குறாங்கன்னா ஜனநாயகம் குழிக்குள் போய்கொண்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். டபுள் இன்ஜின் குரோத். ஏன்னா மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே ஆட்சியாளர் கூட்டணி இருந்தா தான் அந்த மாநிலம் வரணும். அப்ப என்ன அர்த்தம், எனக்கு பிடிச்சவன் ஸ்டேட்ல இருந்தா தான் நான் காசு கொடுப்பேன்னா
யார்கிட்ட எவன் காசை எவனையா கொடுக்கறது? என் மாநிலத்துல புடுங்கிட்டு போய் நீ ₹1 33 காசு செய்யற, நீ திருப்பி செய்றீங்க. இதை கூட நீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு ஒட்ட மாட்டீங்கன்னா அது அராஜகம் தானே. கொடுத்தா தான் செய்வேன், அந்த அராஜகம் செய்வேன், அராஜகம் செய்யறது நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் சொல்றது ஜனநாயகமாயா? இதைத்தான் பிஜேபி பேசிட்டு இருக்கு. இங்க வர்றாரு மதுரைக்கு திருவாளர் தேவேந்திர பட்னவிஸ். தேவேந்திர பட்னவிஸ் யாருன்னா நம்ம மாநிலம் போல ஒரு மாநிலமான மகாராஷ்டிராவோட சிஎம், சீஃப் மினிஸ்டர். இங்க மதுரையில ராமசீனிவாசன் அப்படின்னு ஒரு பிஜேபி கேண்டிடேட் நிக்கிறாரு. அவர் நாமினேஷன், அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அங்க அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்றாரு தேவேந்திர பட்னவிஸ். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ராமசீனிவாசனுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வச்சீங்கன்னா மெட்ரோ ரயில் வரும்ன்றார். யார் இந்த தேவேந்திர பட்னவிஸ்? இவர் யாரையா? நீ உன் மகாராஷ்டிராவோட வேலையை போய் பாரியா? உனக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை வர்றதா பேசுனியா போய்கிட்டே? நீ யார் சொல்லுவ? ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நடத்தக்கூடிய மெட்ரோ ரயில். உங்க மத்திய அரசு போடுற பிச்சை கிடையாது. 50% நீ போடுற, 50% ஏன் மாநிலம் போடுது. அதுல கூட உனக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னு நீ வேற மாநிலத்திலிருந்து ஒருத்தன் சொல்லிட்டு போனேன்னா அப்ப ஸ்டாலின் சொல்றது உண்மைங்கிற மாதிரி தானே இருக்கு. பழிவாங்கப்படுகிறது தமிழகம். தமிழகம் பழிவாங்கப்படுகிறது. அதோட குறைய மக்கள் தொகை உள்ள இடங்களுக்குலாம் அங்க மெட்ரோ கொடுக்குறாங்க. மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வேனுக்குனே கொடுக்க மாட்டேங்கிறான் ஸ்டாலின் சொல்லும் போது குதின்னு குதிச்சிங்க. அந்த குறை இருக்கிறது, இந்த குறை இருக்கிறதுன்றீங்க. இப்ப தெரியுது இல்ல, உங்க சிஎம் ஒருத்தவன் சொல்றான்ல, ராமசீனிவாசனுக்கு வாக்கு போட்டீங்கன்னா நாங்க மெட்ரோ கொடுப்போம்னா, அப்ப ராமசீனிவாசன் என்ன பெரிய மெட்ரோ ஸ்ரீதரனா அல்லது ஒரு பெரிய அவர் சொந்த காசை போட போறாரா? நான் கொடுக்குற காசு எனக்கு திருப்பி வரணும், அதான கணக்கு. இப்ப ராமசீனிவாசன் மட்டும் எப்படி பெருசா பண்ணிடுவாரு? காரணம் என்னன்னா, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னா உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு அரசியல் மிரட்டல் விடுத்துட்டு போறாரு திருவாளர் தேவேந்திர பட்னவிஸ். யாரு? ஒரு மத்திய மந்திரி கூட கிடையாது, ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர். உன் ஸ்டேட்ல நாங்க அப்படி பேசலாமா? வந்தீங்களா, வாக்கு சேகரிங்க, வாக்கு சேகரிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. அதை விட்டுட்டு நீங்க எல்லாத்தையும் மிரட்டிட்டு போறீங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு மெட்ரோ ரயில் கொண்டுருவோம். அப்போ மாற்று எடுத்தா எங்களுக்கு ஓட்டு போடல, மெட்ரோ ரயில் வராது. மக்கள் இந்த மாதிரி அரசியல் மிரட்டல்களை புரிந்து கொள்ள வேண்டும். மிரட்டுவதற்கெல்லாம் அடிபணிஞ்சு வாக்கு போட்டுட்டு இருக்க அளவுக்கு கேவலமான நிலைமையில் தமிழகம் இல்லை, என்றுமே இருக்காது. அதுதான் தமிழகத்தோட ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப திருவாளர் விஜய் அவர்கள் இப்ப என்ன நினைச்சாரு? பிரச்சாரங்களெல்லாம் நினைச்சிட்டாரு போல. திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் அவர் தன்னோட பிரச்சாரத்தை தொடங்க இன்றைக்கு நடத்த போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது கூட பாருங்க, அடுத்து புதுக்கோட்டையில இங்க 10ஆம் தேதி நடத்துறதுக்கு இப்பதான் கொடுக்குறாரு பெர்மிஷன். உங்களுக்கு நீங்க ரோட் ஷோ நடத்தணும் என்னவோ பண்ணுங்க, ஒரு பெர்மிஷனை முன்னாடி கொடுங்க. 2 நாளுக்குள்ள போலீஸ் எல்லா வேலையும் விட்டு அவர் நிக்கலாமா இங்க நிக்கலாமான்னு பார்க்கணும். எதையுமே அவசர கதியில் செய்ய வைப்பது எதற்காகன்னா, அவர் எஸ்கேப் ஆகி சாக்கு சொல்லிட்டு போறதுக்காகத்தான் அவர் செய்யறார். மற்றபடி மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட தன்னோட கொள்கைகளை சொல்லணுங்கிற எண்ணம், தன்னோட கட்சியை மேம்படுத்தி கொண்டு போகணும், இதான் எங்களோட கொள்கைகள், இதெல்லாம் இந்த ஆட்சியோட அவலங்கள், நாங்கள் வந்தா என்னென்னலாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு திட்டமோ அவர்கிட்ட இல்ல. பார்த்து ஒரு 4 வார்த்தை சும்மா படிச்சுட்டு சொல்லிட்டு போறது. ஆரம்பத்துல நாங்கள் இலவசங்கள் வேண்டாம், ஓச்சு பஸ் வேண்டாம், முதலில் உதவித்தொகை வேண்டாம்னு பேசினவர் இன்னைக்கு எல்லாத்தையும் நான் 4 மடங்கு தரேன், 3 மடங்கு தரேன் அப்படின்னு நடக்க முடியாத காரியங்களை இல்லாத ஊருக்கு அவர் வழி தேடுவார், வழி கொண்டு ரோடு போடுறாங்க இல்லையா? அதே மாதிரி இல்லாத ஊருக்கு போற விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. நீங்க சொல்றது அட்லீஸ்ட் ஏமாத்துனீங்கனாலும் மக்கள் நம்புற அளவுக்கு ஆச்சு ஏமாத்தணும். அது கூட அரசியல் தெரியாத அளவுக்கு இருப்பவர் தான் விஜய். இவர் கையில் நம்ம நம்பி கொடுக்க முடியாதாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணும். திருவாளர் சீமான் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கொள்கையை நான் இன்றைக்கு சொல்றேன், கொள்கையில அவர் கொஞ்சம் சில கரெக்ஷன்ஸ் மேக் பண்ணணுமே தவிர மற்றபடி அவர் தன்னோட பேச்சு வீச்சுகளிலும் தான் என்ன செய்ய போறோங்கிற சூழ்நிலை தான் எல்லா இடத்துலயுமே வாக்கு கேட்கிறார தவிர அங்க போய் நின்று வெறுமனே அப்படி வாக்கு கேட்கற கிடையாது. தான் யார், என்னுடைய கொள்கை என்ன, இந்த கொள்கைக்கு எனக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி தான் திருவாளர் சீமான் அவர்கள் கேட்கிறாரு. அதே மாதிரி அதிமுக கொஞ்சம் இப்போ ஒரு மாதிரி போனாலும் எங்களோட கொள்கைகள் என்ன, இதெல்லாம் நாங்க செய்வோம், ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நாங்க முன்னாடி செய்திருக்கிறோம், திமுக அப்படி சொல்லி தான் கேட்கறாங்க. எதுவுமே இல்லாம ஒரு பாட்டை போட்டு இப்படி கையை காமிச்சு இதுல இன்னொரு கூத்து வேற தாவேக்க நேத்து பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இவருதான் எங்கேயும் வரமாட்டேங்கிறாருன்னு பிரச்சாரம் நாமினேஷன் ஃபைல் பண்ணும் போதா இதுவான்னு தெரியல, ஒரு பொம்மையை தூக்கி பக்கத்துல வச்சுட்டு வேட்பாளர் வாக்கு சேகரிச்சுட்டு வர்றாரு. இதெல்லாம் பார்க்க அசிங்கமாகவும் கேவலமாகவும் நகைப்புக்குரியதாகவும் இருக்கு. இதை மாத்தி இனிமேலாச்சும் நீங்க கொஞ்சம் வெயில் இறங்குங்க, வெயில் இறங்கி கருத்தா பரவாயில்ல, ஏன்னா இனிமேல் நீங்க சினிமாவில் நடிக்க போறது இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க கருப்பாட்டினா என்ன வெள்ளையா இருந்தானே அப்படியே மெழுகு பொம்மை மாதிரி மேக்கப் போட்டு நீங்க நிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மெழுகு கொஞ்சம் கரையலாம், தப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் கரைஞ்சாதான் நீங்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாச்சும் வரும், கொஞ்சம் அட்லீஸ்ட் வெயிலையாச்சும் வருவான் நமக்காக அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் நம்பிக்கையாச்சும் வரும். வாங்க, இறங்க, வேலை செய்யுங்க. இதுதான் இன்றையோட அரசியல் கள நிலவரம்.
போக போக இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளில் நம்ம உள்ளூர் அரசியல் மட்டுமே பார்த்துட்டு இருக்கும்போது உலகத்திலையும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த ஈரானுடைய அந்த செயல்பாடு, ஹர்மூஸ்ல அவங்க வரக்கூடிய கப்பல்கள்ட்ட அவங்க சார்ஜ் வாங்கிக்கலாம்னு அமெரிக்கா சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன்னா அதுல இருந்து ஒரு கப்பல் அமெரிக்காவுக்கு போற ஒரு கப்பல் ஹர்மூஸ் வழியா போறது இல்லை, நம்ம தான் அனுபவிக்க போறோம். இது எப்படி டெவலப் ஆக போகுதுங்கிறது நம்முடைய வாழ்க்கையை மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். மத்திய அரசு இதை எப்படி கையாள போகுதுன்னு பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம்.